சிவாய நம. சிவாய நமக. அனைவருக்கும் இனிய நல் வணக்கங்கள். அடியேன் ஸ்ரீனிவாசன். சிவாய நம. சிவாய நம. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நல்லது. இன்றைக்கு ஒரு சிறப்பு சொற்பொழிவு இருக்கு. ஒரு மிக சிறப்பான சொற்பொழிவாளர் நமக்கு வந்திருக்காங்க. கணேஷ் பாபு, நீங்க அறிமுகப்படுத்தி வச்சீங்கன்னா அதற்கு பிறகு நம்ம சிறப்பு சொற்பொழிவு எல்லாரும் கேட்கலாம். வணக்கம். நான் இந்த தடவை இந்தியாவுக்கு போயிருந்தப்போ இறைவன் அருளால ஒருத்தருடைய அறிமுகம் கிடைச்சது. சித்தாந்த ரத்னம் ஜெய ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க இன்னைக்கு. ஐயா வணக்கம். திருவாடுதுறை திருமடத்துல சிவதீட்சை பெற்றவர். அரசு மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்று இப்ப சைவ சித்தாந்த வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறார். திரு கைலாய பரம்பரை சார்ந்த திருவாடுதுறை திருமடத்தின் சைவ சித்தாந்த நேர்முக பயிற்சி வகுப்பு பேராசிரியர். அவர் பேராசிரியராக அவங்க மடத்துல அவங்கள அங்கீகரித்து அவர் பல வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய தொடர்பு எனக்கு கிடைச்சது. கிடைச்ச உடனே நான் நம்ம வகுப்புகளை பத்தி அவர்கிட்ட சொன்னேன். அவரும் பெருமிதத்தோட நமக்கு கூட கலந்து உரையாட சம்மதிச்சு, நாங்க ஆக்சுவலா நேத்து சொல்லி இன்னைக்கே அவர் வந்துட்டாரு. ரொம்ப நன்றிங்க ஐயா. நிறைய வகுப்பு எடுக்கிறீங்கன்னு தெரியும். அங்க இந்தியால பல இடங்கள்ல வகுப்பு. நான் ஆக்சுவலா அவர் இருக்கிற ஒரு வாட்ஸ்அப் குழுல என்ன சேர்த்திருக்காங்க. ஒரு வாரம் தான் ஆச்சு. இந்த ஒரு வாரத்துல ஐயா வந்து 2-3 வகுப்பு எடுத்திருக்காரு. இது வரைக்கும் ஒரு முற்றோதல் முடிச்சிருக்காங்க அவங்க வீட்டுல. அவ்வளவு பிஸியான ஷெட்யூல். நமக்காக ஏர்லி மார்னிங் இந்த டிஸ்கோர்ஸ் கொடுக்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா ரொம்ப நன்றி ஐயா. உங்க சிறப்புரையை கேட்கணும்னு ரொம்ப விருப்பமா இருக்கும். எல்லாம் ஒற்றியூர் ஈசனுடையார்கள். நீங்க ஆரம்பிக்கலாங்க ஐயா. தந்தை தாயும் நீ என் உயிர் துணையும் நீ சஞ்சலம் அது தீர்க்க வந்த தேசிக வடிவும் நீ உணையலால் மற்றொரு துணை காணேன் அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே ஆதியே அடியாத்தம் சிந்தை மேபிய தாயுமானவன் எனும் சிரகிரி பெருமானே. கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழையமாதோ. என் வாழ்வாகவும் வாழ் முதலாகவும் வந்து வழித்துணையாய் உடன் நின்று நான் செய்யும் துரிசுகள் அத்தனையும் தன் இன்னருளால் பொறுத்தென்னை ஆண்டருளும் ஒற்றியூர் தியாகேச பெருமானின் பொன்னார் திருவடிகளையும் திருவாவடுதுறை வாழ் குருமுதல்வர் பஞ்சாக்கர தேசிகரின் பொன்னார் திருவடிகளையும் சிவநேய செல்வர்களாகிய உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். எல்லாம் வல்ல ஒற்றியூர் ஈசன் அருட்கருணையால் அடியேன் இங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றேன். அவனன்றி ஓரணுவும் அசையாது எனும் பெரிய ஆப்தர் மொழி ஒன்று கண்டால் என்று தாய்மானவர் குறிப்பிடுவார். இந்த உலகத்தில் ஒவ்வொரு அணுக்களுடைய அசைவும் எல்லாம் வல்ல பரம்பொருளின் ஆணையின்படியே நடக்கின்றது. இந்த நிகழ்வும் எல்லாம் வல்ல ஒற்றியூர் ஈசரின் அருட்கருணையை பெற்றே நடக்கின்றது என்பதை நான் நிச்சயமாக உணர்கின்றேன். இல்லை என்றால் சென்னையில் இருந்து கொண்டு
அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உங்களோடு தொடர்பு கொண்டு உங்களோடு உரையாடுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பினை எனக்கு இறைவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திரு கணேஷ் ஐயா அவர்கள் மூலமாகவும் திரு லக்ஷ்மி முனுகூர் அவர்களுடைய நல் ஒத்துழைப்போடும் நான் உங்களோடு சிறிது நேரம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று விழைகின்றேன். அடியேன் கணேஷ் ஐயாவுடைய பேசிக் கொண்டிருக்கும் போது என்ன தலைப்பில் எடுத்து பேசப் போகின்றீர்கள் என்று கேட்டார். ஓய்வு பெற்று 4 ஆண்டுகளாக அதற்கு முன்னதாகவும் கூட சைவம், சைவ சித்தாந்தம், சைவ சமயம் இது பற்றியே என்னுடைய எண்ணம் உழண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் பெரும்பாலான நேரம் இதிலேயே நான் செலவழித்துக் கொண்டிருப்பதற்கு இறைவன் அனுமதி அளித்திருக்கின்றான். எனவே நம்முடைய சைவ சமயம், அதற்கு ஆதாரமாக விளங்கக்கூடிய சைவ சித்தாந்தம் பற்றி நாம் அறிமுகம் செய்யலாம் என்று அவருடன் கூறினேன். அவருடைய எண்ணமும் அதுவே இருந்தது போலும், அதைவிட பெருமானுடைய எண்ணமும் அதுவே இருந்தது போலும். எனவே நாம் இன்றைய தலைப்பினை சைவம், சைவ சித்தாந்தம், இதனுடைய அடிப்படையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் பற்றி இன்றைய நிகழ்வினை நான் துவங்குகின்றேன். அதற்கு முன்னதாக இங்கு இந்த குழுவில் கூடியுள்ள அனைவருக்கும் அடியேன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். சைவ சமயம் என்ற சொல்லிலே, என் தொடரிலே சைவம், சமயம் என்ற 2 சொற்கள் இருக்கின்றன. சமை என்ற ஒரு வினை சொல்லுக்கு பக்குவப்படுத்துதல் என்று பெயர். சமை என்ற சொல்லிலிருந்து தான் சமயம் என்ற சொல் உருவானது. எவ்வாறு காய்கறிகளையும் மற்றும் அரிசி, பருப்பு போன்றவற்றை பக்குவப்படுத்தி உண்ணுகின்றோமோ அதை போல சமயம் என்பது ஆன்மாவை பக்குவப்படுத்தி இறை இன்பத்தை பெறுவதற்குரிய ஒரு நல்ல முயற்சியாக இருக்கின்றது. சமயம் என்பது நம்மை பக்குவப்படுத்தும்படியானதான ஒரு அமைப்பாகும். இங்கே சமயம் என்பது மதம் என்றும் பேசப்படுகின்றது. மதம், சமயம் என்று 2 சொற்கள் இருக்கின்றன. இவை இரண்டும் ஒரு பொருளை தருவதாக இருந்தாலும் நம்பிக்கையின் அடிப்படையில் கோட்பாடுகளால் ஆனது மதம். இறைவனை அணுகுவதற்குரிய நேரான ஒரு மார்க்கத்தை அமைத்துக் கொடுப்பது சமயம் என்று நாம் கருத்தில் தெளிவு கொள்ளலாம். அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது வெறும் கொள்கைகளை மட்டுமே, நம்பிக்கையின் அடிப்படையிலான கொள்கைகளை மட்டுமே கொண்டது மதம். அதனையும் கடந்ததாக அந்த கொள்கையினை வலியுறுத்தி அந்த கொள்கைக்கு முதன்மையாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை அடைவதற்குரிய ஒரு வழியினையும் இறை இன்பத்தை பெறுவதற்குரிய ஒரு நல்ல மார்க்கத்தையும் நமக்கு வகுத்து கொடுப்பதுதான் சமயமாக இருக்கின்றது. இந்த விதத்தில் பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் பல மதங்கள், பல சமயங்கள் உள்ளன. உதாரணமாக இன்றைக்கு 1460 ஆண்டுகள், கிபி 1460 சீக்கிய மதம் தோன்றியது. கிபி 7ஆம் நூற்றாண்டில் இஸ்லாமிய மதம் தோன்றியது. அதற்கும் முன்னதாக கிபி 6ஆம் நூற்றாண்டில் ஷிண்டே மதம் தோன்றியது. கிபி 1ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்துவ மதம் தோன்றியது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னதாக 479 ஆண்டுகள் கன்ஃபியூஷியர் என்ற மதம் தோன்றியது. அதற்கும் முன்னதாக சமண மதம், யூத மதம் என்று உலகத்தில் பல மதங்கள் தோன்றி மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது நம்முடைய இந்து சமயம் என்று சொல்லுகின்றோம் அல்லவா, சைவம், வைணவம், அதிலும் குறிப்பாக சைவம் நம்முடைய தமிழோடு ஒன்றிணைந்த ஒரு பாங்கினை நம்மால் உணர முடிகின்றது. தமிழிலே கடைச்சங்கம், இடைச்சங்கம், முதல் சங்கம் என்றவாறு சொல்வார்கள். அந்த விதத்திலே முதல் சங்கம், கடைச்சங்கம் என்பது இறுதியாக திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்துக்குரிய சங்கம் கடைச்சங்கம். அந்த கடைச்சங்கமே 1850 ஆண்டுகள் இருந்ததாகவும், பின்னர் இடைச்சங்கம் 3700 ஆண்டுகள் இருந்ததாகவும், முதல் சங்கம் 4400 ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்ததாகவும் நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முந்தையதாகும். கிறிஸ்து பிறந்து 2024 ஆண்டில் நாம் இருக்கின்றோம்.
கூட்டிக் கொள்ளுங்கள் 4000 ஆண்டினை. அப்படி என்றால் திருமூலருடைய திருமந்திரம் இயற்றப்பட்ட காலம் குறைந்தபட்சம் சுமார் 6000 7000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இருக்கின்றது. இதை யோசித்து பார்க்கும் பொழுது ஒரு தெளிவான சமுதாய வளர்ச்சி, இறை தேடல், இறை சிந்தனை, அதிலும் மேலானதாக எல்லாம் வல்ல பரம்பொருளை அணைவதற்குரிய ஒரு மார்க்கத்தை நம்முடைய சமயம் நம்முடைய நாட்டிலே சுமார் 4000 5000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே, இன்னும் சொல்லப்போனால் அதுக்கும் முன்னதாகவே தோன்றியிருக்கின்றது என்றால், நம்முடைய சமுதாயம் காட்டு மிராண்டிகளாக உலகத்தில் திரிந்து பிறகு பயிர் செய்து பக்குவப்பட்டு தங்களுடைய சமூக வாழ்க்கையை ஏற்படுத்தி கொண்டு பிறகு இறைநாட்டத்திற்கு வந்திருக்கின்றார்கள் என்றால் இந்த காலகட்டம் நிச்சயமாக ஒரு 4000 5000 ஆண்டுகளுக்கு பின்னதாகத்தான் இருக்க வேண்டும். ஆக நம்முடைய சமயம், சைவ சமயம், வைணவ சமயம், இவையெல்லாம் காலத்திற்கு அடங்காததாக, இதுதான் இந்த சைவ சமயத்தின் தோற்ற காலம். எப்படி குறிப்பிட்டோம், ஷிண்டே மதம் மற்றும் யூத மதம் இவற்றுக்கெல்லாம் காலம் இருக்கின்றது. அதே போல நமக்கு நம்முடைய சமயத்துக்கு இந்த காலத்தில் பிறந்தது, இந்த காலத்தில் தோன்றியது என்று நம்மால் அறுதியிட்டு சொல்ல முடியாது. இந்த சமய ஆராய்ச்சி செய்யக்கூடிய அறிஞர்கள் எல்லாம் என்ன குறிப்பிடுகின்றார்கள் என்றால், இந்த மதங்கள் தோன்றிய காலங்களுக்கும் அப்பாற்பட்டதாக அனாதி என்றே சொல்லுகின்றார்கள். அத்தகையதான தன்மை உடையதாக நம்முடைய சமயம் விளங்குகின்றது. ஒவ்வொரு சமயத்திலும் நாம் எடுத்துக்கொண்டால் அதனுடைய கோட்பாட்டினை நிறுவியவர், அதை தோற்றுவித்த காலம், இவையெல்லாம் இருக்கும். உதாரணமாக கிறிஸ்துவ மதத்தை எடுத்துக்கொண்டால் ஜீசஸ் என்று சொல்லுகின்றார்கள். அவர்தான் அந்த கோட்பாடுகளை வகுத்து பரமபிதாவிடம் செல்வதற்கான மார்க்கத்தை காட்டினார். அதேபோல ஒவ்வொரு மதத்திலேயும், பௌத்த மதம், அதிலேயும் கௌதம புத்தர் என்று ஒவ்வொரு மதத்திலேயும் ஒவ்வொரு சமயத்திலேயும் ஒரு ஆச்சாரியர் இருந்து அதனை வழிகாட்டுவதாக இருக்கின்றது. தோற்ற காலமும் உண்டு, தோற்றுவித்தவரும் உண்டு. ஆனால் நம்முடைய சைவ சமயத்திற்கு அவ்வாறு இவர்தான் தோற்றுவித்தார், இந்த காலத்தில் தான் தோற்றுவிக்கப்பட்டது என்று நம்மால் அறுதியிட்டு சொல்ல முடியாது. எனவே சிவபெருமானை வழிபடு கடவுளாக கொண்ட சைவ சமயத்தின் வரலாறு மிக மிக முந்தியது, மிக மிக பழமையானது, புதுமைக்கும் புதுமையானதாக நம்முடைய சைவ சமயம் விளங்குகின்றது என்று சொல்லக்கூடிய அணு ஆராய்ச்சிகளை நாம் அப்பொழுதே செய்திருக்கின்றோம். ஆன்மாவினுடைய அளவினை குறிப்பிடும் பொழுது அணு என்ற வார்த்தையை அங்கே பயன்படுத்துகின்றார்கள். எனவே நம்முடைய சமயம் பழமைக்கும் பழமையான சமயமாக விளங்குகின்றது, புதுமையான கருத்துக்களை உடையதான சமயமாகவும் விளங்குகின்றது. இதை நம்முடைய மணிவாசக பெருமான் குறிப்பிடும் போது, முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே என்று குறிப்பிடுகின்றார். பழமைக்கெல்லாம் பழமையானதாகவும் புதுமைக்கெல்லாம் புதுமையானதாகவும் நம்முடைய சமயம் விளங்குகின்றது. எனவே அத்தகைய சமயத்தில் நாமும் இருக்கின்றோம், நாமும் சைவனாக இருக்கின்றோம், நாமும் ஹிந்துவாக இருக்கின்றோம் என்பதில் நாம் நிச்சயமாக பெருமை கொள்ள வேண்டும். ஆக சிவபிரானால் தோற்றுவிக்கப்பட்டது நம்முடைய சமயம், இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டது. இறைவனே ஆகமங்களை அருளி இருக்கின்றார், இறைவனே வேதங்களை அருளி இருக்கின்றார், இறைவனே திருமுறைகளை அடியாரின் வாயிலாக நமக்கு அளித்திருக்கின்றார் என்றால், சிவபெருமானின் ஆசைக்கும் சிவபெருமானின் ஆணைக்கும் உட்பட்டதாக இந்த சமயம் இயங்குகின்றது. அப்படி என்றால் அடியார்கள் பலர் இருக்கின்றார்களே, ஞானியர்கள் பலர் இருக்கின்றார்களே என்றால் அவர்கள் இறைவனால் ஆட்டுவிக்கப்பட்டு இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு அவ்வப்போது நமக்கு தோன்றி இறை மார்க்கத்தை போதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த விதத்தில் தான் ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான், சுந்தரமூர்த்தி பெருமான், மணிவாசக பெருமான் மற்றும் 12 திருமுறையில் உள்ள ஆசிரிய பெருமக்கள் அனைவரும் சைவ சித்தாந்தத்தை நமக்கு அளித்த மெய்கண்டார், அவருடைய சீடராகிய அருணதி சிவாச்சாரியார், அவருடைய சீடராகிய மறைஞான சம்பந்தர், அவருடைய சீடராகிய உமாவதி சிவாச்சாரியார் என்று பல ஆச்சாரிய பெருமக்கள், இவர்களை ஞானாசிரியர்கள் என்றே கூறலாம். சைவம் இவர்களை சிவமாகவே கருதுகின்றது. சிவம் வேறு, ஞானாசிரியர்கள் வேறு அல்ல. மிக மிக பக்குவப்பட்ட ஆன்மாக்களை தனக்கு இடமாக கொண்டு பெருமான் ஞான கருத்துக்களை அளிக்கின்ற காரணத்தினால் நமக்கு இவர்கள் எல்லாம் சிவமாகவே காணப்படுகின்றார்கள். இப்ப சமயத்தை பற்றி தெரிந்து கொண்டோம். இதுதான் சமயம், இப்படித்தான் இருக்கின்றது. அதில் சைவ சமயத்தை பற்றி சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால்,
சைவம் சிவத்தோடு சம்பந்தம் உடையது. சைவம் சிவத்தோடு சம்பந்தம் உடையது. சிவம் பரம்பொருள். இதற்கு என்ன பொருள் கொடுக்கின்றார்கள் என்றால் செம்மை, மங்களம், அன்பு என்று பொருள் கொடுக்கின்றார்கள். ஆக நம்முடைய தலைவனாகவும் நம்முடைய பதியாகவும் முதல்வனாகவும் இறைவனாகவும் விளங்கக்கூடிய சிவபெருமான் அன்பே உருவானவராக இருக்கின்றார். கருணையே வடிவானவராக இருக்கின்றார். பரங்கருணை கடலாக இருக்கின்றார். அவருடைய இச்சை, நமக்கெல்லாம் இச்சை, கிரியை, ஞானம் என்ற 3 உண்டு. ஒரு பொருளின் மீது இச்சைப்பட்டு அதற்காக செயல்பட்டு அதனால் நாம் அனுபவம் பெறுகின்றோம் ஞானம். இதே போல இறைவனுக்கும் இச்சை, கிரியை, ஞானம் உண்டு. அவருடைய இச்சை என்னவாக இருக்கும் என்று பார்க்கும் பொழுது பெருமானுடைய இச்சையானது உயிர்கருள் நேசம் என்று குறிப்பிடுவார் அருள்நந்தி சிவாச்சாரியார். சிவஞான சித்தியார் என்ற நூலிலே பெருமானுக்கும் இச்சை உண்டு. அந்த இச்சை என்னவாக இருக்கின்றது என்றால் உயிர்களை, உயிர் என்றாலே உய்வதற்குரியதான பொருள் என்று பொருள்படும். அந்த உயிர்களை உய்ய கொள்ளுதல் என்றால் எங்கிருந்து உய்ய கொள்வது என்று பார்க்கும் பொழுது இந்த உயிரானது ஆணவம், மாயை, கண்மம் என்ற மலங்களிலே கட்டுண்டு கிடக்கின்றது. சிற்றின்பத்தையே பேரின்பமாக நினைத்துக் கொண்டு வாழ்ந்து மீண்டும் துன்பக் கடலிலேயே உழண்டு கொண்டிருக்கின்றது. எனவே அத்தகைய உயிர்கள் எல்லாம் உய்ய கொள்ள வேண்டும் என்று கருணை பற்றுவதே இறைவனுடைய இச்சையாகும். அது அவனுடைய அன்பின் மிகுதியால் விளைந்தது. இதனைத்தான் நம்முடைய திருமூல தேவநாயனார் குறிப்பிடும் போது அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலர், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலர், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று குறிப்பிடுகின்றார். ஆக அன்பு வேறு சிவம் வேறு அல்ல, அன்பே சிவம், சிவமே அன்பு. எனவே இதை அறியாதவர்கள் மூடர்களாக இருக்கின்றார்கள். அன்பும் சிவமும் 2, இது வேறு, அன்பு வேறு, சிவம் வேறு என்று குறிப்பிடுவார்கள். அன்புதான் சிவம் என்று அறிந்து கொண்ட பின்னர் அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார். அவ்வாறு அறிந்து கொண்டால் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே. ஆக சமயத்திற்குள், சைவ சமயத்திற்குள் சிவபிரானை தலைவனாக ஏற்றுக்கொண்டவர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்றால் அன்புமயமாக இருப்பார்கள், கருணைமயமாக இருப்பார்கள். பிறர் துன்பத்தை நமது துன்பமாக ஏற்று சமுதாய பணிகளை செய்பவர்களாக விளங்குபவர்களை சைவர்களாக விளங்குகின்றார்கள். அவர்கள் அடியாரை இறைவனாக போற்றி வணங்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இறைவனை போன்றே அன்புமயமானவர்களாக உயிர்களும் இருக்கின்றன. இதனை நம்முடைய திருவள்ளுவர் தேவநாயனார் குறிப்பிடும் பொழுது அன்பின் வழி அது உயிர்நிலை, அன்பின் வழி அது உயிர்நிலை, அகுதிலார் என்புதோல் போர்த்த உடம்பு என்று குறிப்பிடுகின்றார். யாரிடத்தில் அன்பு இருக்கின்றதோ அவர்தான் மனிதன். அவ்வாறு இல்லை என்றால் அது என்னது என்று பார்க்கும் பொழுது எலும்பும் சதையும் கூடியதான ஒரு உடம்பாக திகழுமே அன்றி அது மனிதனாக முடியாது. எனவே அன்புதான் உயிரின் உச்சகட்ட நிலை. நாம் அறிவை பெறுகின்றோம், கல்வியின் மூலமாக பொருளை பெறுகின்றோம், சம்பாதிக்கின்றோம். இவற்றுடைய பயன் சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும். அவ்வாறு சமுதாயத்திற்கு பயன்படுகின்ற அதே சமயத்தில் நாமும் பக்குவப்பட்டு உய்வடைய வேண்டும். இதற்கு நம்மிடத்தில் என்ன தேவையாக இருக்கின்றது என்றால் அறிவோ அல்லது பொருளோ அல்ல, அன்பு என்ற ஒன்றுதான் நம்மை சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலைக்கும் பக்குவப்பட்ட நிலைக்கும் எல்லாம் வல்ல இறை இன்பத்தை அனுபவிப்பதற்குமாக ஒரு வழியினை காட்டுவதாக இருக்கின்றது. எனவே சைவ சமயம் என்பதை அன்பு மார்க்கம் என்றே கூறலாம். சைவ சமயம் என்பது நமக்கு அன்பினை கற்பித்து அந்த அன்பின் வழியாக நின்று அன்பின் வழியது உயிர்நிலை என்று சொன்னார் அல்லவா திருவள்ளுவர் தேவநாயனார். அதே போல அந்த அன்பு மயமாக நாம் மாறி நிற்பதற்கு நம்முடைய சமயம் உதவுகின்றது. நம்முடைய தாய்மானவர் குறிப்பிடும் பொழுது எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்று குறிப்பிடுவார். ஆக எல்லோரும் இன்புற்றிருத்தல் என்பது அன்பின் வெளிப்பாடு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொல்லும் பொழுது மனித வர்க்கத்திற்கு மட்டுமல்ல எல்லா உயிரினங்களுடைய வாட்டத்தையும் கண்டு அதற்கு இறங்குதலே அன்பின் வெளிப்பாடாகும். எனவே சைவ சமயம் என்பது இறை மார்க்கம், அன்பு மார்க்கம் என்று குறிப்பிடுகின்றோம். அத்தகைய சைவ சமயமே மேலான சமயமாக இருக்கின்றது. உலகத்திலே எந்த ஒரு சமயம் மேலானது என்று குறிப்பிட்டால் அது நிச்சயமாக சைவ சமயம்தான்.
அடியேன் சைவன் என்பதனாலோ, சைவ குடும்பத்தில் பிறந்தேன் என்பதனாலோ, சிவ தீட்சை பெற்றேன் என்பதனாலோ குறிப்பிடவில்லை. நம்முடைய ஒரு பாடல் ஒன்று இருக்கின்றது, ஆறுமுக நாவலர் அருளை செய்த பாடல். அதை பார்ப்பதற்கு முன்னர் தாய்மானுடைய பாடல் இருக்கின்றது. சைவ சமயமே சமயம் குறிப்பிடுகின்றார், ஏகாரம் போடுகின்றார். சைவ சமயம் சமயம் என்று குறிப்பிடாது சைவ சமயமே சமயம், அதான் வேத சமயம். சைவ சமயமே சமயம், சமயா அதீத பழம்பொருளை அந்த சமயங்களுக்கெல்லாம் அதீதமாக, என் உலகில் உள்ள எல்லா சமயங்களுக்கும் அதீதமாக மேலானதாக ஒரு பொருள் உண்டென்றால் சமயா அதீத பழம்பொருள் என்று குறிப்பிடுகின்றார். சிவபெருமானை பழம்பொருள் என்று குறிப்பிடுகின்றார். மணிவாசகர் குறிப்பிட்டார் அல்லவா, முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே என்று. அந்த பழம்பொருளை கைவந்திடவே மன்றுள் வெளிகாட்டும். நடராஜ பெருமானாக இறைவன் தடத்த கோலத்தில் எழுந்தருளி நின்று ஐந்தொழில் புரிவதை திருநடனத்தில் காட்டி ஆன்மாக்கள் ஓய்வு பெறுவதற்கு ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம் நடத்தி கொண்டிருக்கின்றார் தில்லை திருச்சிற்றம்பலத்திலே. தில்லை திருச்சிற்றம்பலத்தில் மட்டுமல்லாது எல்லா கோயில்களிலேயும் நடராஜர் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அவர் அங்கே நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார். அந்த நடனம் என்பது உலகத்தின் அணுக்களின் அசைவு, எண்ணங்களின் தோற்றம். இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளுமே அந்த கூத்தனின் அருட்செயலால் நடைபெறுகின்றது என்பதை இந்த பாடல் நமக்கு உணர்த்துகின்றது. சைவ சமயமே சமயம், இதுதான் மேலான சமயம். சமய அதீத பழம்பொருள் யார்? நம்முடைய சிவபெருமான். முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளாக நின்ற பெருமான். சமய அதீத பழம்பொருளை நாம் எட்டி பிடிப்பதற்கு, கட்டி அணைப்பதற்கு, அவரோடு உறவு கொள்வதற்கு, அவரோடு இறை இன்பத்தை நாம் பெறுவதற்கு கைவந்திடவே என்ன செய்கின்றார் பெருமான்? மன்றுள் வெளிகாட்டும். மன்றிலே, திருமன்றத்திலே, தில்லையிலே, சிற்றம்பலத்திலே அவர் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார். அவர் தன்னை வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றார். மன்றுள் வெளிகாட்டும் இந்த கருத்தை விட்டு, எந்த கருத்து? அவர்தான், நம் சமயம்தான் மேலான சமயம், அதனுடைய தலைவனாக விளங்குகின்ற சிவபெருமானே முழுமுதற்குள் பழம்பொருள் என்பதை நாம் அந்த கருத்தை விட்டுவிட்டு பொய்வந்துழலும் சமய நெறி புகுத வேண்டா, பொய்வந்துழலும் சமய நெறி புகுத வேண்டா, முக்தி தரும் தெய்வ சபையை காண்பதற்கு சேரவாரும் ஜெகத்தீரே என்று குறிப்பிடுகின்றார். ஆக ஏழை சமயங்களை அவர் தவறாகவோ இழிவாகவோ சொல்லவில்லை. அதனினும் மேலானதாக, உலகத்திலே உள்ள சமயங்களுக்கெல்லாம் மேலானதாக சைவ சமயம் விளங்குகின்றது. அதன் தலைவன் சிவபெருமான் நம்மை உய்வு கொள்வதற்காக நடராஜ திருக்கோலத்தில் தடத்த நிலை என்று குறிப்பிடுவார்கள். பிறகு நாம் அதை பற்றி நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள முற்படுவோம். தடத்த நிலை என்பது இறைவன் நம்மை ஆட்கொள்ளும் பொருட்டு உருவம் கொண்டு வருவது, திருவருளே வடிவாக கொண்டு அவர் உருவம் கொண்டு வருவது தடத்தம் என்று குறிப்பிடுவார்கள். அந்த மூர்த்தங்களிலே நடராஜ மூர்த்தம் மிக மிக சிறப்பானதாக கருதப்படுகின்றது. அந்த நடராஜ திருக்கோலம் நம்ம பிறப்பு, பிறத்தல், வாழ்தல், இறத்தல் என்ற முத்தொழில்கள் இருக்கு இல்லையா, இதற்கு காரணமாக 5 தொழில்கள் சொல்லுவாங்க. படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல் என்றவர் 5 தொழிலை குறிப்பிட. அந்த 5 தொழிலை நிகழ்த்தும் பொருட்டு இறைவன் செய்வதுதான் திருக்கூத்து. அந்த கூத்தினை காணும் பொழுது நாம் இறைவனுடைய கருணையை நாம் உணர்தல் வேண்டும். இந்த கருத்தை விட்டுவிட்டு பொய்வந்துழலும் சமய நெறி புகுத வேண்டா, முக்தி தரும் தெய்வ சபையை காண்பதற்கு என்று குறிப்பிட. இந்த தெய்வ சபை என்பது சைவ சமயத்தை தான் நம்முடைய தாய்மானவர் குறிப்பிடுகின்றார். தெய்வ சபையை காண்பதற்கு சேரவாரும் ஜெகத்தீரே என்று தமிழ்நாட்டிலே பிறந்தவர் தமிழ்நாட்டு மக்களை கூப்பிடவில்லை, இந்தியர்களை கூப்பிடவில்லை, ஆசிய கண்டத்தில் இருப்பவர்களை கூப்பிடவில்லை, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்று கூறினார் அல்லவா தாய்மானவர். அதே கருத்தினை இங்கே வெளிப்படுத்துகின்றார். முக்தி தரும் தெய்வ சபையான சைவ சமயத்தை காண்பதற்கு, அறிந்து கொள்வதற்கு, அதன் கருத்துக்களை உணர்ந்து கொள்வதற்கு, அனுபவப்படுவதற்கு, சிவானுபூதி பெறுவதற்கு வாருங்கள் ஜெகத்தீரே என்று உலக மக்கள் அனைவரையும் கூவி அழைக்கின்றார். காரணம் நம்முடைய சமயத்தின் பெருமை, நம்முடைய சமயத்தின் உன்னத நிலை, நம்மை பக்குவப்படுத்தி ஒரு குழந்தை எவ்வாறு ஒரு தாயார் எவ்வாறு தன்னுடைய குழந்தைக்கு பக்குவமாக பாலை ஊட்டுகின்றாள், அந்த குழந்தைக்கு நோய் வந்த பொழுது அந்த மருந்து அந்த குழந்தை ஜீரணம் செய்ய முடியாது என்று தான் உண்டு தன் பாலின் மூலமாக அந்த மருந்தை கொடுக்கின்றார் அல்லவா.
அதை போல நம்முடைய சமயத்திலே ஞானாசிரியர்கள் வாயிலாகவும் குருமார்கள் வாயிலாகவும் ஞானசம்பந்தர் போன்ற 12 திருமுறை ஆசிரியர்கள் வாயிலாகவும் பெருமான் நமக்கு ஞான அமுதினை ஊட்டிக் கொண்டிருக்கின்றார். இதை நாம் பருகுதல் வேண்டும். உய்வடைவதற்காக நாம் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் தாயுமானவர் சேரவாரும் ஜெகத்தீரே என்று அழைக்கின்றார். சுவாமி நமக்காக என்ன செய்கின்றார் என்று பார்க்கும் பொழுது திருவாசகத்திலே கடைசி பதிகம் அச்சோபதிகம் என்று குறிப்பிடுகின்றார்கள். அதில் முதல் பாடல், நான் இறைவனை வணங்குவதற்கு முன்னதாக எப்படி இருந்தேன் தெரியுமா? முக்தி நெறி அறியாத மூர்கனோடு முயங்கிக் கொண்டிருந்தேன். இதுதான் சமயம், இதுதான் நெறி, இதுதான் வாழ்க்கை என்றல்லாது கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்று தகாதவற்றையெல்லாம் செய்து கொண்டிருந்தேன். முக்தி நெறி அறியாது இருந்தேன். முக்தி நெறி அறியாது மூர்கனோடு முயல்வேனை வலிய வருகின்றார் சுவாமி. இறைவனே வருகின்றார், ஞானாசிரியராக வருகின்றார், பக்குவப்படுத்த வருகின்றார். பக்தி நெறி அறிவித்து, பக்தி நெறி அறிவித்ததால் அந்த பக்தி நெறியிலே பயணிக்கும் போது என்ன நமக்கு ஏற்படும்? வினை கழிவுகள் ஏற்படும். பக்குவம் அடைய அடைய நாம் வினைகளை நாம் முன் பிறவிகளில் செய்த வினையின் பயனாகத்தான் இந்த துன்பத்தை கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு பக்குவமான எண்ணம் ஏற்படும். பல வினைகளை எல்லாம் பாரும் வண்ணம் அவற்றையெல்லாம் நீக்குகின்றாராம் பெருமான். அவற்றையெல்லாம் நீக்கி நம்முடைய ஆணவ மலம் நம்மை ஆட்கொண்டிருக்கின்றது அல்லவா, அதனை சித்தமலம் என்று குறிப்பிடுகின்றார். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்னை ஆண்டு கொண்டார். பெருமான் நம்மை ஆன்மாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்மையும் சிவமாக மாற்றி அவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார். அத்தகைய இறைவனாக அவர் விளங்குகின்றார். அவரை என்னவென்று சொல்வது? சித்தமல மறுத்து சிவமாக்கி என்னை ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு பெறுவார் அச்சோவே. இதை போல யார் எனக்கு கொடுப்பார்கள்? பெருமானை பற்றி உமாவதி சிவாச்சாரியார் குறிப்பிடும் பொழுது, நாம் திருவருளை சார்ந்து வாழ்க்கையை வாழும் பொழுது, அதாவது திருவருளை சார்ந்து வாழ்வது என்பது ஆணவத்தை சாராது திருவருளையே சார்ந்து பக்குவப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இறைவன் நம்மை எடுத்து சுமப்பான் என்று அறுதியிட்டு கூறுகின்றார். எடுத்து சுமப்பானை இன்று என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார். ஆக முழுமையான நம்பிக்கையோடு சிவபிரானே நம் வாழ்வின் முழுமுதல் என்று, அவரே நம்மை ஆள்கின்றவர், அவரே நமக்கு வீடு பேற்றினை அருள்கின்றவர் என்பது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு க்ஷணமும் நமக்கு தேவையானவற்றை தாய் போல இருந்து அருளிக் கொண்டிருக்கின்றவர் யார் என்றால் அது சிவபெருமானே அன்றி வேறு யாரும் அல்ல. இதுதான் சைவ சமயத்தினுடைய அடிப்படை கருத்தாக விளங்குகின்றது. மாணிக்க வாசகர் மட்டுமல்லாது பிற அடியார்கள் அனைவருமே இறைவனை இப்படித்தான் புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு சிவபெருமானை புகழ்வதற்கும் இவ்வாறு சிவபெருமானை வணங்குவதற்கும் சிவபெருமானையே முழுமுதற் பொருளாக அவனையே ஆண்டானாக அடிமையாக கொண்டு நம்முடைய அடியார்களும் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்றால் அப்படி என்ன சிறப்பாக சிவபெருமான் செய்து விட்டார் என்று பார்க்கும் பொழுது அவர் செய்தது 3 பெரும் கருணைகள், கருணை செயல்கள். ஒன்று, நாம் இப்பொழுது உடல் எடுத்து பிறந்திருக்கின்றோம், மீண்டும் பிறக்கப் போகின்றோம், மீண்டும் பிறக்கப் போகின்றோம். இந்த நிலைக்கு முன்னதாக நாம் உடனே இல்லாத போது ஆணவத்தோடு ஆன்மா அத்துவிதமாக கிடந்தது. ஒன்றோடு உடல் கிடையாது, கரணம் கிடையாது, கருவிகள் கிடையாது, எதுவுமே அற்றதாக கிடந்தோம். அப்பொழுது பெருமான் நம் மீது கருணைப்பட்டு நமக்கு தனு என்கின்ற உடல், கரணம் என்கின்ற செயற்கருவிகள், புவனம் என்கின்ற உலகம், போகம் என்கின்ற உலகப் பொருள்கள் ஆகியவற்றை அளிக்கின்றான். அளித்து நம்மை மாண்டராக உலகத்தில் உயிர் உடலோடு கூடிய உயிராக வாழ வகை செய்கின்றான். இது இறைவனுடைய முதல் பேருபகாரம். இந்த பேருபகாரத்தை இறைவன் செய்வதற்கு என்ன காரணம் என்றால், இந்த ஆன்மாக்கள் ஆணவத்தில் கட்டுண்டு கிடக்கின்றனவே, இவற்றை நாம் முக்தி அளிக்க வேண்டும் என்ற எண்ணம் தான். எதற்காக அந்த எண்ணம் அவருக்கு தோன்றியது என்றால், இறைவனும் அறிவு பொருள், ஆன்மாக்களும் அறிவு பொருள். சேதனம் அசேதனம் என்று குறிப்பிடுவார்கள் அறிவு பொருள். எனவே இறைவன் இந்த உயிர்களுக்கு உடலை படைத்துக் கொடுத்தது, கருவி கரணங்களை படைத்துக் கொடுத்தது, உலகத்தை படைத்துக் கொடுத்தது, உலகத்திலே உயிர்கள் வாழ்வதற்கான போகத்தை படைத்துக் கொடுத்தது இறைவனுடைய முதல் பேருபகாரம். அவ்வாறு படைத்துக் கொடுத்த இறைவன் இந்த ஆன்மாக்கள் எப்படியாவது நம்மை வந்து சேர்ந்துவிடும் என்ற நிலையிலே நின்று கொண்டிருக்கும் பொழுது
அவை இந்த உலகத்தில் மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றதை அன்றி இதனென்று வெளிப்பட வேண்டும் என்ற எண்ணம் அதற்கு ஏற்படவில்லை இந்த உயிர்களுக்கு. பெருமான் என்ன செய்கின்றார், நமக்கு அட்ரஸ் கொடுக்கிறார், கூகுள் மேப் கொடுக்கிறார். இதுதாயா என்னை வந்து அடைவதற்கான பேரின்பத்தை அனுபவிப்பதற்கான ஒரு மார்க்கம் என்று பெருமான் நமக்கு அவரே இறங்கி வந்து வேதங்களையும் ஆகமங்களையும் அளித்தருளுகின்றார். நம்முடைய அருணதி சிவாச்சாரியார் குறிப்பிடுவார், ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாகில் கதிப்பவர் இல்லையாகும். நெகட்டிவா சொல்றார், இறைவன் திருவருளையே உருவாக கொண்டு இறங்கி வந்து ஆரணம் ஆகமங்களை அடித்தருளவில்லை என்றால் யாரும் வீடு பேரின்பத்தை அனுபவித்திருக்க முடியாது. ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் என்றால் உலகத்திற்கெல்லாம் காரணகர்த்தாவாக விளங்குகின்றார், விஸ்வகாரணன் என்று குறிப்பிடுவார்கள். அத்தகைய இறைவன் உட்கொண்டு வருகின்றான். திருவருளையே நமக்கெல்லாம் கிடைத்த உடம்பானது மாயா காரிய உடம்பு. தோன்றும் நிற்கும் அழிந்து விடும் அல்லது ஒடுங்கிவிடும். ஆனால் இறைவன் கொள்ளக்கூடிய திருமேனி அருள் திருமேனி. ஆக ஆரணம் ஆகமங்களை அளித்தருள வேண்டும் என்பதற்காகவே இறைவன் திருவருளையே வடிவாக கொண்டு வந்திருக்கின்றான். அவ்வாறு வரவில்லை என்றால் யாரும் கதி பெற்றிருக்க முடியாது. மனிதர்கள் மட்டுமல்ல, நாரணன் முதலாயுள்ள சுரர் நரர் நாகர்க்கெல்லாம் சீரணி குருசந்தான செய்தி சென்றிடாதே. இந்த ஞான பரம்பரையில் வரக்கூடிய திருமடங்கள், இவற்றுக்குண்டான ஞான செய்திகள் நாராயணன் முதலான நரர் சுரர் நாகர் தேவர் யாருமே வீடு பெற்றிருக்க முடியாது என்று குறிப்பிடும் பொழுது இறைவனுடைய இரண்டாவது பேருபகாரம் வெளிப்படுகின்றது. அதாவது தன்னை வந்து அடைவதற்காக பெருமான் வேதங்களையும் ஆகமங்களையும் அளித்தருளி இருக்கின்றார். இது இரண்டாவது பேருபகாரம். மூன்றாவது பேருபகாரம், சரி நாமத்தான் நம்முடைய இறைவனை வந்து அடைவதற்குரிய மார்க்கத்தை தெரிவித்து விட்டோமே, இவை வந்து சேரட்டும் என்று இறைவன் காத்து கொண்டிருக்கும் பொழுது அதில் சொற்பமான ஆன்மாக்களே அவரை சென்று இந்த மார்க்கத்தை பற்றி சென்று அவரை அடைந்தன. ஏனைய ஆன்மாக்கள் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அப்பொழுது பெருமான் யோசிக்கின்றார், மூன்றாவது உபகாரத்தை செய்கின்றார். அவர் ஞானாசிரியராக எழுந்தருளி வருகின்றார். எந்த ஆன்மாக்கள் பக்குவப்பட்டு இறைவனை அடைவதற்குரிய தகுதி உடையதாக இருக்கின்றதோ அந்த ஆன்மாக்களை தனக்கு இடமாக கொண்டு பெருமான் எழுந்தருளுகின்றார். நம்முடைய ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான், மணிவாசக பெருமான் மற்றும் மெய்கண்டார் என்று சொல்லக்கூடிய இந்த சைவ சமயத்தில் வரக்கூடிய ஆச்சாரியமார்கள் அனைவருமே சிவமாகத்தான் நாம் கருதுவதற்கு காரணம், சிவபெருமானுடைய அருட்கருணை அவர்கள் ஆன்மாவின் இடமாக கொண்டு ஆகம செய்திகளை எளிமையாக நாம் புரிந்து கொள்வதற்கு ஸ்தாத்திரங்களையும் தோத்திரங்களையும் அருளி செய்கின்றார். ஆக ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் என்று நம்முடைய மணிவாசக பெருமான் குறிப்பிடுவார். ஆக இறைவனே ஆகமங்களை அளித்தருளுகின்றார், இறைவனே ஆகமங்களாகவும் வேதங்களாகவும் நிற்கின்றார் என்பது மணிவாசனுடைய கருத்து. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க என்று குறிப்பிடும் பொழுது இறைவன் ஆகமங்களை படைத்தான், வேதங்களை படைத்தான், வேதங்களாகவே ஆகமங்களாகவே அவன் மாறி நின்று நமக்கு வழிகாட்டுகின்றான். இதை அப்பர் பெருமான் குறிப்பிடும் பொழுது, அல்லும் பகலும் ஆய் நின்றார் தாமே, அந்தியும் சந்தியும் ஆனார் தாமே, சொல்லும் பொருளும் ஆனார் தாமே என்று குறிப்பிட்டு ஒரு மிக அருமையான கருத்தினை இங்கே வெளிப்படுத்துகின்றார். தோத்திரமும் சாத்திரமும் ஆனார் தாமே என்று குறிப்பிடுகின்றார். இங்கே தோத்திரம் என்பது 12 திருமுறைகளை குறித்தது, சாத்திரம் என்பது சைவ சித்தாந்தத்தை குறித்தது. தோத்திரத்தில் முதலாக நாம் காணக்கூடிய அந்த முதல் 3 பதிகங்கள் ஞானசம்பந்த பெருமான் அருளியது. அந்த குழந்தைக்கு வயது தெரியுமா? 2.5 வயது. அந்த சமயத்தில் அம்மை முளைப்பாடை உண்டு ஞானத்தை அருளுகின்றார். தோத்திரத்தின் துவக்கம் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானாக இருக்கின்றார். அதே போல சாத்திரத்தின் துவக்கம் மெய்கண்டார். பாருங்கள், அங்கேயும் அந்த குழந்தைக்கு வயது 2.5 வயது. 2.5 வயதிலே இறைவன் அந்த குழந்தைக்கு ஞானத்தை ஊட்டி சைவ சித்தாந்த சாத்திரத்தையும் அருளுகின்றார். ஆக சாத்திரத்தை அருளியதும் பெருமானே, தோத்திரத்தை அருளி செய்ததும் பெருமானே. அருளி செய்தது மட்டுமல்ல, அந்த சாத்திரமாகவும் தோத்திரமாகவும் நின்று ஆன்மாக்களை உய்யக்கொள்வதும் பெருமானாக விளங்குகின்றார் என்று குறிப்பிடுகின்றார்கள். எனவே அத்தகைய மேன்மை பொருந்தியது நம்முடைய சைவ சமயம். ஆறுமுக நாவலர் குறிப்பிடும் பொழுது,
சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை. தாய்மானவர் குறிப்பிட்ட சைவ சமயமே சமயம் என்று குறிப்பிட்டார் அல்லவா? இவர் ஒரு படி மேலே போயிட்டு சைவத்தின் மேல் சமயம் வேறு கிடையாதுப்பா. இறைவன் தாயாக தந்தையாக ஞானாசிரியராக எழுந்தருளி வந்து நம்மை எல்லாம் உய்யக்கொள்ள காத்து கொண்டிருக்கின்ற சமயம் சைவ சமயம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை. அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த. இதெல்லாம் வேதம் ஆகமங்கள் இவையெல்லாம் எதை உரைக்கின்றன என்றால், இந்த சைவ சமயத்தின் தலைவனாக விளங்கக்கூடியவன் சிவபெருமான். அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை. சமயத்தின் மேல் சமயம், சைவ சமயத்துக்கு மேலான சமயம் இல்லை. அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை என்று நான்மறை செம்பொருள் நான்மறை உரைக்கின்றது. வேதங்கள் உரைக்கின்றன, ஆகமங்கள் உரைக்கின்றன. இதையே தன்னுள் வாங்கி கொண்டு கற்பொருளாக ஏற்றுக்கொண்டு செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் என் உயிர் துடையே என்று குறிப்பிடுகின்றார். ஆக இறைவனால் அருளப்பட்ட ஆகமங்கள், இறைவனால் அருளப்பட்டது வேதம். இதனை நாம் எளிதில் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்துப்பட பெருமான் ஞானாசிரியராக எழுந்தருளி வருகின்றார். மெய்கண்டாராக, அருள்நிதி சிவமாக, உமாபரி சிவமாக, ஞானசம்பந்த பெருமானாக, மணிவாசக பெருமானாக, அருணகிரி பெருமானாக, வள்ளலாராக இறைவன் எழுந்தருளி வருகின்றார். பக்குவப்பட்ட ஆன்மாக்களை தனக்கு இடமாக கொண்டு எழுந்தருளி வந்து அவர் நமக்கு ஞானத்தை போதிக்கின்றார். அத்தகைய மேன்மையான சமயம் சைவ சமயம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை என்று உறுதியிட்டுக் கூறுவதற்கு இதுதான் காரணம். அந்த சைவ சமயத்தின் தலைவனாக விளங்குகின்ற சிவத்தை அன்றி வேறொரு தெய்வம் மேலானதில்லை. அப்படி என்றால் விஷ்ணு இல்லையா, பிரம்மா இல்லையா, மற்ற கடவுள்கள் இல்லையா என்றால் யாதொரு தெய்வம் கண்டீர், எந்த தெய்வத்தை வேண்டும் என்றாலும் வணங்குங்கள். யாதொரு தெய்வம் கண்டீர், அந்த தெய்வமாகி மாதொரு பாகம்தான் வருவார் என்று குறிப்பிடுகின்றார். இதற்கு காரணம், யார் ஒருவர் நம்முடைய பிறவி பிணியை நீக்குகின்றாரோ அவரே முதல்வராக இருக்க முடியும். நமக்கு பிறவி பிணியை நீக்குவதற்கு உரியதான கடவுள் பிறவி பிணி அற்றவராக இருக்க வேண்டும். தாயிலி தந்தையிலி தான் தனிய நானேடி என்று மணிவாசக பெருமான் குறிப்பிடுகின்றபடி தாயும் தந்தையும் அற்றவராக அனாதி பழம்பொருளாக இருக்கின்ற சிவபெருமானே நம்முடைய பிறவி பிணியை நீக்க வல்லவர். அவரே நம்மை ஆட்கொள்ள வல்லவர் என்ற காரணத்தினால் அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் என்று வேதம் குறிப்பிடுகின்றது. அதே உள்வாங்கிக் கொண்டு நாம் எளிமையாக புரிந்து கொள்ளுகின்ற வகையிலே பன்னிரு திருமுறை ஆசிரியமார்கள் அனைவருமே இதனை நமக்கு அருளி செய்திருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக நால்வர் பெருமக்கள், தேவாரம் அருளிய மூவர், திருவாசகம் அருளி செய்த நம்முடைய மணிவாசக பெருமான் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றார்கள். அத்தகைய மேலான வழிகாட்டுதலில் நாம் பயணிக்கின்றோம் என்றால் எங்கே வரும் நமக்கு இடர்பாடு? எல்லாம் இறைவனுடைய அருளால் மிகச் சிறப்பாக நம்முடைய வாழ்க்கை செல்லும். தடம்புரளாத சைவ சமயத்தில் நாம் நிற்க வேண்டும். எந்த தெய்வத்தை வேண்டாலும் வழிபடுங்கள். இதற்காக விஷ்ணுவை வழிபடக்கூடாது இதெல்லாம் இல்லை. எந்த தெய்வத்தை வழிபட்டால் அந்த வழிபாடு நம்முடைய வினை பயனுக்கு தக்கவாறு பலன்களை அளிக்கக்கூடியவர் சிவபெருமான் ஒருவராகவே விளங்குகின்றார் என்ற கருத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, இந்த சைவ சமயத்தை பற்றித்தான் அடியேன் இப்போது குறிப்பிட்டேன். அந்த சைவ சமயத்தின் கோட்பாடாக விளங்குகின்ற சைவ சித்தாந்தத்தை பற்றி இறைவன் அருள் கூட்டி வைக்கும் பட்சத்தில் மீண்டும் ஒரு முறை நாம் சந்தித்து அதனை நம்முடைய சிந்தனையை தொடரலாம் என்று குறிப்பிட்டுக் கொண்டு, எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு அளித்த சைவ சமயத்தை இன்னும் ஆழமாக சிந்திக்க வேண்டும். பொருள் பற்றி படித்தோம், பொருள் பற்றி வேலை செய்கின்றோம், இது உடலுக்கானது. அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை என்று சொல்லி வைத்திருக்கின்றார்கள் அல்லவா? எனவே அருளை தேடுவதும் நம்முடைய வாழ்க்கையின் கடமையாக விளங்கும். எனவே அத்தகைய அருளை தேடுவதற்குரிய நம்முடைய முயற்சிக்கு எல்லாம் வல்ல இறைவன் உற்ற துணையாக நிற்பான். இந்தியாவிலிருந்து வெளியே சென்றாலும் சைவ சமயத்தின் பால் பற்றுக்கொண்டு இதற்கென்று வகுப்புகளை நடத்தி நம்முடைய மேலான சைவ சமயத்தின் கருத்துக்களை எல்லாம் எடுத்து முடிந்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய பணியினை போற்றி வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாயம். நன்றி ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. சிவாயம். சிவாயம்.
சிவாய நம. நன்றி ஐயா, மிகவும் சிறப்பாக இருந்தது ஐயா. சிவாயனம் சிவாயனம். ஐயா இப்போ வந்து எங்களுக்கு இப்ப சிவராத்திரியை நோக்கி ஒரு பயணத்துல இருக்கும்போது இந்த சமயத்துல இந்த மாதிரி ஒரு சைவ சித்தாந்த ரத்னம் என்கிற ஒரு மிகப்பெரிய உடைமையுடைய நீங்க வந்து எங்களுக்கு வந்து இப்பேற்பட்ட ஒரு உரையை கொடுத்தது எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் ஐயா. இது வந்து இப்போ வந்து 30 பேர் நம்ம வகுப்புல இன்றைக்கு இருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எங்க எல்லாருக்கும், எங்க குடும்பத்தார் எல்லாருக்கும் உடைய மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறோம். இதுவும் இறைவனுடைய அருளால எப்படி உங்களுடைய தொடர்பு கிடைத்து அந்த தொடர்புல நீங்க இதற்கு முன் வந்து அங்க நீங்க பாரத தேசத்துல இருந்து இப்போ காத்தால 6 மணிக்கு தயாராகி 6 மணிக்கு வந்து இவ்வளவு சிறப்பான ஒரு எங்களுக்காக கொடுக்கணும்னு வந்தது எங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் ஐயா. நம்ம வகுப்புல வந்து நம்ம இருக்கிறது வந்து இங்க நியூ ஹாம்ஷயர்ல இருந்து நியூ ஹாம்ஷயர் திருக்கோயில் இருக்கு ஐயா. இந்த கோயில் மூலமாக நம்ம இந்த வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த வகுப்பு நியூ ஹாம்ஷயர்ல இருந்து நடத்தினாலும் யுஎஸ்ல இருக்கக்கூடிய பல பாகங்கள்ல இருந்து இந்த மாணவர்கள் எல்லாம் வாரந்தோறும் கலந்து கொண்டு இது ஒரு கூட்டு முயற்சியாக, இது வந்து ஒருத்தர் சொல்லிக் கொடுத்து எல்லாரும் கலந்து கொள்வதுன்னு இல்லாம கூட்டு முயற்சியாக எல்லாரும் ஒன்றா பயிலக்கூடிய ஒரு அமைப்புல தான் இருக்கும். ஆனா எங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு அஸ்திவாரம் கிடையாது ஐயா, ஒரு ஃபவுண்டேஷன் இல்ல. நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா. இந்த மாதிரி நீங்க அடிக்கடி வரணும், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். உங்களுடைய சித்தாந்த ரத்னம் என்கிற அந்த பெரும் பட்டமாகட்டும், திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய உங்களுடைய தொடர்பாகட்டும், உங்களுடைய ஓய்வு பெற்ற ஆசிரியருங்கிற ஒரு நிலையாகட்டும், இது எல்லாமே வந்து எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் ஐயா. நீங்க தொடர்ந்து வந்து எங்களுக்கு வழிகாட்டணுங்கிறது எங்க வேண்டுகோள். சிவாய நம. எல்லாம் இறைவனுடைய அருட்கருணை. சிவாய நமக, சிவாய நமக. கணேஷ் பாபு, நீங்க ஏதாவது சொல்லணுமா? வேற யாராவது ஏதாவது சொல்லணும்னாக்க கண்டிப்பா ஐயாவுக்கு சொல்லுங்க. ஒரு 2 நிமிஷம் நம்ம பேசிட்டு நம்ம வகுப்பு முடிக்கலாம். ஐயாவோட தயவுல நம்ம இன்னொரு நாள் வந்து அடுத்த கட்டம் இன்றைக்கு வந்து ஐயா வந்து ரொம்ப அழகா சைவ சமயத்தை பற்றி சொன்னார்கள். அந்த ஒரு வார்த்தை ஐயா சொன்னது வந்து இது வந்து கூகுள் மேப்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா. அந்த ஜிபிஎஸ், அந்த நேவிகேட்டர் வந்து நம்ம சைவ சமயமாக இருக்கிறது. அத ஐயா அது குறிப்பிட்டு காட்டி சைவ சமயத்தினுடைய சிறப்பை பற்றி இவ்வளவு அழகா நமக்கு சொன்னது வந்து மிக மிக அருமையாக இருந்தது. இதற்கு மேலும் நம்ம எல்லாம் கூட்டாக சேர்ந்து ஐயாவினுடைய வழிகாட்டுதல்ல நம்ம ஈடுபடுவோம். தேங்க்ஸ் கணேஷ் பாபு, கொண்டு அவருக்கு எங்களுக்கு அறிமுகப்படுத்தியதற்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு புரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. சிவாயனம் சிவாயனம். நமக. அருமை அருமை, நல்லது. நன்றி கணேஷ் பாபு, நன்றி ஐயா. நாங்க வந்து நாங்க பாடுறதுலயோ பயிற்சி பண்றதுலயோ ஏதாவது தவறு இருந்தா மன்னிக்கணும். நாங்கெல்லாம் வந்து எல்லாம் இப்பதான் பயின்று கொண்டு வருகிறோம். அதனால கண்டிப்பா நீங்க ஏதாவது தவறு இருந்தா சுட்டி காட்டி வழி நடத்தி கொடுக்கணும். அதாவது ஆயிரம் கருணையுடைய இறைவன் எல்லாவற்றையுமே ஏற்றுக்கொள்வார். குழந்தை அழுகின்றது என்றால் அதையும் ஏற்றுக்கொள்கின்றான், குழந்தை சிரிக்கின்றது என்றால் அதையும் ஏற்றுக்கொள்கின்றான். நமக்கு தாயாக வழங்கக்கூடிய இறைவன் நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே அவனை நோக்கியதாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய எண்ணமாக இருக்கின்றது. இதில் தவறுகள் ஏதும் இல்லை. நாம் இறைவன் குழந்தைகளாக இருந்து அவனுக்கு நாம் நன்றி பாராட்டி கொண்டிருக்கின்றோம். இந்த வாய்ப்பு நல்கியமைக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன். நன்றி கூறுகின்றேன். மிக்க நன்றி ஐயா. அன்பே சிவன், அறிவே சிவன் அப்படிங்கும்போது நம்ம எல்லாருக்கும் ஆட்டோ பைலட்டும் சிவன் தான். அதனால எல்லாமே அவனுடைய அருள். ரொம்ப நன்றி. நான் ரொம்ப கொஞ்சம் தயங்கினேன். ஒரு நாள் நேரம் கொடுத்து ஒரு நாள்ல எங்களுக்கு சைவ மதத்தை சமயத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னா எப்படி 1/2 மணி நேரம் வேற சொன்னேன். அது அவ்வளோ சுருக்கத்துல அடக்கிறது அவ்வளோ எளிது இல்லை. ஒரு முழுமையான உரையா அதை வடிவமைக்கிறது ரொம்ப சிரமம். இறைவன் அருள், அதை நீங்க சிறப்பா எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அதையெல்லாம் எங்களுடைய மனசுல இருத்திக்குவோம், மேலும் பயணிப்போம்.